ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா? நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பாட் அட்மிஷனை பற்றி நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். சரியா? இந்த ஸ்பாட் அட்மிஷனை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. சரியா? உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஸ்பாட் அட்மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிறைய பேர், அதுவும் இல்லாமல் நம்மள்ட்ட ஒரு 2-3 பேரண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஸ்பாட் அட்மிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டாங்க. சரியா? அப்போ ஸ்பாட் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்ஸ்லாம் நமக்கு முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு ஸ்பாட் அட்மிஷன்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா? அப்போ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? ஏன்னா சில கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் புதுசாக ஓப்பன் பண்ண கவர்மெண்ட் காலேஜஸில் நிறைய பேர் எனக்கு பேரண்ட்ஸ் வந்து சொன்ன விஷயம் என்னாச்சு பார்த்தா, சார் எங்கள் காலேஜே இல்லை, மண்டபத்தில் வந்து வச்சுருக்காங்க, அதனால் அந்த காலேஜ் பேரெலாம் நான் சொல்ல விரும்பல, ஒரு ரெண்டு மூணு புதுசாக ஓப்பன் பண்ண அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து எனக்கே சொன்னாங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி காலேஜஸ்லேருந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வெளியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பசங்க அந்த மாதிரி காலேஜஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால் தயவுசெய்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னாச்சு பார்த்தா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி நமக்கு ஸ்பாட் அட்மிஷன் இருக்கும். ஸ்பாட் அட்மிஷனில் நீங்கள் வந்து தெரியாமல் பிளைண்டாக ஒரு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் முன்னாடியே வந்து காலேஜில் நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அட்மிஷன் நமக்கு வந்து எடுத்து கொடுத்து அதை அட்மிஷனை வந்து கவுன்சிலிங் சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. சரியா? இதை தான் நான் முன்னாடி இருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். சரியா? அதனால் உங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷன் வந்து போடணும் அப்படின்னா, உங்கள் சீட்டை வந்து கவுன்சிலிங் சீட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் போடுங்க. அது மூலயமா அவங்க ஸ்பாட் அட்மிஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அந்த மாதிரி அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.